இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சிவகங்கை ஃபேமஸ் பச்சரிசி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிவகங்கை காந்தி வீதியில் இந்த பிரியாணி ரொம்பவே ஃபேமஸாக. இப்போ அந்த கடை இல்லை, ஆனால் இதை சாப்பிட்டவங்க இப்போயுமே இதோட டேஸ்ட்டை சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் மட்டன் வேக வச்ச தண்ணியவே ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், அது கூடவே நெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதும் கறி மசாலா பட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையும் அது கூட சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச 1/2 கிலோ மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே உப்பு, தனி மிளகாய் தூள், பிரியாணி மசாலா சேர்த்து எண்ணெயிலே மசாலா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணி அது கூட சேர்த்து ஒரு கொதி வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வரைக்கும் வைங்க. அவ்வளோதான், நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான பச்சரிசி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.